சிட்டி சைனா. இந்தோனேஷியா ஜாவா தீவில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ திடீர்னு நிறைய ஒரு காற்று. அந்த காற்று அவங்களுடைய பிறப்புறுப்பு வழியாக சென்று அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தது. அந்த குழந்தை 15 நிமிடத்தில் பிறந்தும் விட்டது. இப்படி ஒரு அற்புத செய்தியை நிறைய ஊடகங்கள் டெலிகாஸ்ட் செஞ்சிருந்தாங்க. உண்மையிலேயே இது அமானுஷ்யமா? இதே மாதிரி பலருக்கும் நடந்திருக்கிறதே, அதனுடைய உண்மை என்ன? இதில் அறிவியல் இருக்கிறதா? பல கேள்விகள். இந்த கேள்விகள் ரொம்ப ட்விஸ்டோடி இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சிட்டி சைனா மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறின ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு வெறும் 25 வயசு தான். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்போவுமே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்படி பிரார்த்தனை செய்யும்போது ஒரு காற்று வீசியது. அந்த காற்று என்னுடைய பிறப்புறுப்பில் வந்து என்னுடைய வயிற்று பகுதியில் நிறைந்து விட்டது. திடீர்னு பார்த்தா என்னுடைய வயிறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. 15 நிமிஷத்துலேயே எனக்கு பெரிய ஒரு பெயின் வருது. அந்த பெயின் வழியாக நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன். இது ஒரு அதிசய குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் இந்த அதிசய குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வியப்பாக தானே இருக்குது. இப்படிலாம் நடக்குமா? புராணங்களில், இதிகாசங்களில், இல்லை பழைய கற்பனை கதைகளில் இதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இன்றைய உலகில் இது நடந்தால் அது அதிசயம்தான். ஸோ இதே மாதிரியான கதைகள் வேறு எங்கேயாவது இருக்கிறதா? உண்மை சம்பவங்கள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போனோம். அப்படி தேடி போகும்போது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் ஆப்கானிஸ்தானில் நிற்கிறார். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் மனைவி இன்னைக்கு காலையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஃபோன் கால் தான், ஒரு மெசேஜ் தான். அவருக்கு தூக்கி வாரி போடுது. ஒரு செய்தி கூட நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொல்லவே இல்லை. ஒரே நாள், அதாவது நேற்று வரை பேசிகிட்டு இருக்காங்க. அன்று வரையிலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அந்த மனைவியின் பெயர் அமாண்டா அப்படிங்கிறது தான். ஸோ அமாண்டாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் யாருடைய குழந்தையை பெற்றெடுத்தாள் அமாண்டா? இந்த கேள்வி இந்த பிரிட்டிஷ் சோல்ஜருக்கு ஒரு கேள்வியாக மட்டும் கிடையாது, அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு அமானுஷ்யமாக மாறுகிறது. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இந்த அமானுஷ்யத்துக்கான பதில் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த அமானுஷ்யம் அப்படி இருக்கும்போது இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரியான ஒரு விதி விளையாட்டாக நடந்தது. அந்த பெண்ணினுடைய பெயர் கிளாரா டோலன் அப்படிங்கிறது தான். கிளாரா டோலன் விடிய காலை 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு எப்பவும் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இது எல்லாமே செய்கிறாங்க. ஒரு டேப்லெட்டை கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக வர போட்டுட்டு இருந்தாங்க. என்ன டேப்லெட் அப்படின்னா, அவங்க கர்ப்பம் தெரிக்காமல் இருக்க வேண்டிய டேப்லெட். கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அந்த மாத்திரையை அவங்க உட்கொண்டு வருகிறார்கள். ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போதே வயிற்றில் சின்னதாக ஒரு பெயின் இருக்குது. மறுபடியும் ஆஃபீஸுக்கு போன பிறகு அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. ஆஃபீஸில் இருக்கிற பாஸ்கிட்ட எனக்கு லீவு வேணும், என்னால் முடியலை, எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீவ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு லீவும் கிடச்சிருச்சு. நேராக கிளாரா எப்படியாவது அவளுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது தான் அவங்களுடைய ஹேண்ட்பேக் எடுத்து செக் பண்ணுறாங்க. வீட்டுக்கான சாவி இல்லை. ஸோ வீட்டு சாவி கிடையாது, தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ யாரை பார்த்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஹெல்ப்லைன் நம்பர், இல்லாட்டி இந்த மாற்று சாவி செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கும்போது ஒரே ஒரு ரிசல்ட் வருது. இன்னும் 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் உங்கள் வீட்டுக்கு எங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 மணி நேரம் வயிறில் வலி வேற வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரியலை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ நாள் நம்ம பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு 8 மாதத்திற்கு முன்பாகலாம் இந்த மாதிரி மாதவிடாய் பீரியட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு பீரியட்ஸ் வராது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லி கிளாரா நம்புகிறாங்க. கொஞ்சமாக நடக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறையுது. ஸோ என்ன செய்யலாம், ஒரு 2 மணி நேரம் இருக்குது, கொஞ்சமாக நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டுலாம் வரும்போது இந்த மாற்று சாவியை உருவாக்கக்கூடிய நபர்கள் வாராங்க.
வீட்டு கதவை பார்க்குறாங்க. வீட்டு கதவை பார்க்கும்போது அதற்கான சாவி அவங்களிடம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும்னா கதவை உடைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளாராட்ட கேட்குறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய பெயின் ரொம்ப அதிகமாக மாறிவிட்டது. ஸோ கிளாரா சொல்கிறாங்க, எப்படியாவது கதவை உடைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய உத்தரவுப்படி கதவு உடைக்கப்படுகிறது. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ கிளாரா வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஹேண்ட்பேக் இதெல்லாம் தூக்கி பெட்டில் போட்டு அவங்களுடைய பேண்டையும் கழட்டி நேராக டாய்லெட்டுக்கு போகிறாங்க. அங்கே மட்டும்தான் கிளாரா ரொம்ப மன நிம்மதியுடன் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு தெரியுது இது சாதாரண பெயின் கிடையாது, பிளட் ரிலீஸ் ஆகிற பெயின். ஸோ பிளட் கீழே பார்க்குறாங்க, ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் இருக்காங்க. ஆனால் கிளாரா அந்த பெண்ணுடன் பேசியதே கிடையாது. வேற வழியே கிடையாது. அரை நிர்வாணமாக கிளாரா எந்திரிச்சு பக்கத்து வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்படி தட்டும்போது அந்த பக்கத்து வீட்டு பெண்மணியும் வாராங்க. என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, பிளட்டாக போகுது, என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பக்கத்து வீட்டு பெண்மணியும் உனக்கு கருச்சிதைவு என்பது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, கிளாரா சொல்கிறாங்க, இல்லை நான் ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது, என்னமோ தெரியல இந்த மாதிரி பிளட்டாக வருது, ஒருவேளை நான் கருத்தடை மாத்திரை அப்படிங்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதன் காரணமாக பீரியட்ஸ் மாதவிடாய் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இப்போ வந்திருக்கும், அதான் சான்ஸ், உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்பாக கிளாரா ஒரு பெட்டில் படுக்கிறாங்க. பெட்டில் படுக்கும்போது அவங்களுடைய உடல் சொல்கிறது, புஷ் பண்ணு, ஒரு குழந்தை பிறப்பதற்கு நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லி அவளுடைய உடல் சொல்ல இவ கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுறா. அவளுக்கு தெரியாமையே ஒரு தலை என்பது அவளுடைய தொடைக்கு நடுவே வருகிறது. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணும்போது ஒரு குழந்தையாக அது மாறுகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறாள். அந்த குழந்தைக்கு அவங்க ஒரு பெயர் சூட்டுகிறார்கள், அமெலியா அப்படிங்கிறது தான். ஸோ அமெலியா பிறந்து விட்டால் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் இப்போது 2 ஆம்புலன்ஸாக மாற்றப்படுகிறது. 2 பேரும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுகிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பெண் குழந்தை நன்றாகத்தான் இருக்கிறது. பெண்ணும் அதாவது தாயும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் இந்தோனேஷியா கதைக்கே வாங்க. தாயும் சேயும் நன்றாக இருக்கிறார்கள். காற்று தான் என்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டி சைனா. அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அந்த இங்கிலாந்தினுடைய இராணுவ வீரர் இந்த குழந்தைக்கு தகப்பன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கிளாரா, நான் ப்ரெக்னெண்டே கிடையாது, நான் எப்படி ஒரு குழந்தைக்கு தாயானேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சிட்டி இந்தோனேஷியா கதைக்கு வந்தீங்கன்னா 4 மாதங்களுக்கு முன்பாகவே அவங்களுக்கு விவாகரத்து நடந்ததாக சொல்கிறார்கள். ஸோ இதற்கு காரணம் என்னுடைய புருஷனாக இருக்காது, காற்றுதான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க. நேரா ஆப்கானிஸ்தானுடைய வீரருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுக்கு போனோம், அப்படின்னா கண்டிப்பா இது என்னுடைய குழந்தையா இருக்காது, யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த பக்கம் கிளாராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லிவிங் டுகெதராக தான் வாழ்கிறாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னனால 6 மாதமாக அவங்க இந்த ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாத இல்லாட்டி கருத்தடை மாத்திரை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறார்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் அமானுஷ்யம் கிடையவே கிடையாது. இவ்வளோ நேரம் நான் சீரியஸாக பேசிட்டேன். இது சீரியஸ் அமானுஷ்யம் அப்படி எதுவுமே கிடையாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வேறு சில பெயர்களும் இருக்கிறது. டினைட் பிரெக்னன்சி அப்படி இல்லையா ஸ்டெல்த் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிப்டிக் ஸ்டெல்த் டினைட் அப்படின்னு சொல்கிற இந்த பிரெக்னன்சி 475 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2500 பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு பெண் கடைசியா அந்த லேபர் பெயின் அதாவது பிரசவ வலி வரும் வரையிலும் நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கே தெரியாதான். இந்த மாதிரியான பிரெக்னன்சியை தான் கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம நாட்டுக்கு இது புதுசு. இது அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை இதுக்கு பின்னாடி பலவிதமான சில விஷயங்கள் சித்து விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டி அந்த பெண்ணினுடைய நடத்தையை கேலி செய்வார்கள். இப்படி பலவிதமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேடி படிங்க. கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறது 475 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் மிக்கி அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. இந்த சைனா அப்படிங்கிற பெண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா 4 மாதங்களுக்கு முன்பாகத்தான் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, டிவோர்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க புருஷன் கூட கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அந்த கான்டாக்ட் வழியாக செக்ஸ் கான்டாக்ட் வழியாக அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு சிசு என்பது உருவாகிவிட்டது. அந்த சிசு வளர வளர ஆரம்பித்திருக்கிறது. இப்படி வளரும்போது வயிறு பெருசாகும்ல விக்கி, இது ஒரு கேள்விதான். நம்ம பார்த்தோம்ல இந்த கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை பார்க்கிறீர்கள். இது 6வது மாதத்தில், இது 8வது மாதத்தில், 10வது மாதத்தில் கூட அவளுடைய வயிறு ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தையினுடைய வெயிட்
3.2 kg அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தவித சிம்டம்ஸும் இல்லாமல் இப்படி ஒரு குழந்தை வயிற்றில் வளருமா அப்படின்னு பார்த்தா அதை தான் இவங்க கிரிப்டிக் இல்லாட்டி டினைடு அப்படி இல்லையா ஸ்டெல்த் பிரெக்னன்சின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? இப்படி வாய்ப்புகள் இருந்தால் இதை பெண்கள் உணர மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரட்டும். பெண்களை விட கணவன்கள் இதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரணும். ஏன்னா பொதுவா வீட்டில் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறத ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் அப்படின்னு சொல்லி ஒரு கிட் கிடைக்கும். 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரை இருக்கும். அதை எடுத்து காலையில அவங்க போற யூரின்ல ஒரு டிராப் அப்படி இல்லைன்னா 2 டிராப் எடுத்து வைக்கும் போதே அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்து விடும். சிங்கிள் லைன் வந்தா இல்ல, டபுள் லைன் வந்தா ஓகே. ஆனா இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சில HCG அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கவே இருக்காதான். நம்ம டெஸ்ட் கிட் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த டெஸ்ட் கிட் எல்லாமே அவங்களுடைய யூரின்ல இந்த HCG இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கும். ஸோ HCG கிரிப்டிக் பிரெக்னன்சில இல்லாத ஒரு காரணத்தினால் அது என்ன சொல்லும், நீங்க பிரெக்னன்ட் கிடையாது, ஏன்னா HCG தான் இல்லல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை தரும். சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனாலோ இல்ல மாதவிடாய் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வழியாகவோ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அல்ட்ராசவுண்ட்ல கூட கிரிப்டிக் பிரெக்னன்சியை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் லெவலுக்கு போகணும்னா ஒன்னு கணவன் அப்படி இல்லைன்னா பெண், இவங்க 2 பேருக்கும் மாதவிடாய் அப்படிங்கிறதுல ஒரு கால்குலேஷன் இருக்கணும். ஆனா இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சில என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது இர்ரெகுலரா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். கொஞ்சமா பிளட் வந்திருக்கும் அப்படி இல்லையா கொஞ்சமா வலியுடன் டாட்டட் பிளட் க்ளோட்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரத்தம் வந்துருச்சு, எனக்கு மாதவிடாய் தான் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இல்லாட்டி கொஞ்சமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைக்கும் காரணத்தினால் நான் பிரெக்னன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிடுவாங்க. அடுத்ததா இது ரொம்ப ஸ்லோ க்ரோத்தா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நார்மல் பிரெக்னன்சி 10 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லும்போது 10 இருந்து 14 மாதங்கள் நீள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக சொல்கிறார்கள். ஸோ இப்படி ஸ்லோ க்ரோத்தா இருப்பதால் வயிறு அப்படிங்கிறது என்ன செய்யாது, பெருசா வெளியில வராது. பெருசா வெளியில வராதனாலையும் 9 மாதங்கள் வந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம பிரெக்னண்டா இருக்கோம் இல்லாட்டி என்னுடைய மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க, எதுவுமே தெரியாது. அப்போ எப்பந்தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அந்த சிசு வளர்ந்து வெளி உலகத்தை பார்ப்பதற்கு தயாராக மாறி வரும் அந்த ஒரு தருணத்தில் சொல்லப்போனால் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தாய்க்கே தெரியும் நம்ம பிரெக்னண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னா, ஒரு தாய்க்கு தன்னுடைய வயிற்றில் குழந்தை வளர்கிறது அப்படிங்கிறது தெரியாமையே இருப்பதனால் அவங்களுக்கு தேவையில்லாத குழந்தைக்கு தேவையில்லாத நிறைய பொருளை தாய் உண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தாயினுடைய அந்த அரவணைப்பு போஷாக்கு இது எதுவுமே அந்த குழந்தைக்கு கிடைக்காமல் இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒருவேளை குறைப்பிரசவ குழந்தை போல இருக்குமாம். அது மட்டும் கிடையாது, அப்படி பிறந்த குழந்தைக்கு மேல ரொம்ப பெரிய மருத்துவம் என்பது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாயையும் சேயையும் நல்லபடியாக பார்க்க வேண்டிய ஒரு பிரெக்னன்சி தான் கிரிப்டிக் பிரெக்னன்சி. நம்ம சொன்னோம்ல, ஒரு சோல்ஜர் அவங்களுடைய மனைவி பிறந்து விட்டாங்க, அந்த சால்வ் அவங்க பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் டாக்டர்ஸ் இதை புரிய வச்சுட்டாங்க. இந்தோனேஷியாலையும் இதுதான் நடந்தது, கிளாராவுக்கும் இதுதான் நடந்தது. அவங்க பில்ஸ் எடுத்தாங்களே விக்கி அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். 6 மாதங்களாக எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருத்தடை மாத்திரை எடுத்த பிறகும் அவங்களுக்கு குழந்தை என்பது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று கேட்டால், பில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 100% உத்தரவாதம் கிடையாது. குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி 100% எந்த மருத்துவர்களும் எந்த மாத்திரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கும்? நிச்சயமா பில்ஸ் சாப்பிட்டதுக்கான சைடு எஃபெக்ட் இருந்திருக்கலாம், இல்லை கடவுளினுடைய வளர்ச்சி இல்லாட்டி கடவுள் கொடுத்த வரம் அதை யாராலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய ஆரோக்கியம் இருந்திருக்கலாம். இப்படி பல வகையிலும் இந்த டினைட் இல்லாட்டி ஸ்டெல்த் கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு அமானுஷ்யமாக தோன்றினாலும் அமானுஷ்யம் கிடையாது. ஆனால் நிறைய பெண்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடப்பது தெரியாமல் இருப்பதால் இது அமானுஷ்யமாக கருதப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு நிறைய பெண்களுக்கு இது தெரிஞ்சாதான் சப்போஸ் இப்படி நம்ம பிரெக்னண்டா இருப்போமோ இல்லை நம்ம குழந்தை கொஞ்சமாக நம்ம வயிற்றில் வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ நம்ம டாக்டர்ஸ்ட்ட போலாம் அப்படிங்கிற ஒரு விதமான எண்ணங்கள் நம்முடைய பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்களும் இதை புரிந்து கொள்வார்கள். நிச்சயமா இதை பத்தி நிறைய பேர் ஸ்டடி பண்ணுவாங்க, இல்ல நீங்க நிறைய பேருக்கு இதை பத்தி சொல்லிக் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த ஒரு பதிவு வித்தியாசமான ஒரு பதிவாக தமிழ் பொக்கிஷத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஸோ இதை
4 பேருக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஷேர் பண்ணுங்களேன். அப்படி ஷேர் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அதை மிஸ்ட்ரியா சொல்லி அடுத்ததா இதை கொஞ்சம் சயின்ஸ் லெவல்ல முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், நிச்சயமா கருத்துக்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. கீழே கருத்துக்களுடைய எண்ணிக்கை அட்லீஸ்ட் ஒரு 2000 வரட்டும். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.